வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். முழு வரித் தொகையையும் வசூலிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தியோர் தொடர்பில் வெளியான தகவல். நாட்டின் கல்விக் கொள்கை மாற்றத்திற்காக கல்வி சபை. பிரதமரின் அதிரடி அறிவிப்பு. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இடம்பெறும் மோசடிகள். மத்திய வங்கியின் எச்சரிக்கை. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ரணில் ஆதரவு. சுங்கத்தில் காணப்படும் முறைகேடுகளை அகற்ற கடுமையான சட்டங்கள். ஜனாதிபதி பணிப்புரை. மனித பாவனைக்கு தகுதியற்ற கோதுமை மா மீட்பு. இலங்கையில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் உள்நாட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. உள்நாட்டு வருவாய்த்துறை இந்த ஆண்டு தனது இலக்கு வருவாயை நிறைவு செய்துள்ளது. ஏற்றுக்கொள்ள வேண்டிய உத்தி குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றது. தற்போது உள்நாட்டு வருவாய்த்துறைக்கு கிடைக்காத வருவாயை பெறுவதற்கு தற்போதைய அமைப்பை விட தலையீட்டின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு வருவாய்த்துறைக்கு செலுத்த வேண்டிய முழு வரி தொகையையும் வசூலிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். வரி வருவாயை வசூலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். 2025 மார்ச் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று நிதியமைச்சகத்துடன் நடைபெறவுள்ளதாக நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். அதன்படி கலந்துரையாடலின் பின்னர் புதிய விலை திருத்தங்கள் அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். உலக சந்தையில் ஏற்படும் விலையேற்ற ரகங்களின் அடிப்படையில் இலங்கையில் எரிவாயு விலைகள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் 4ஆம் தேதி திருத்தப்படுகின்றன. வரவிருக்கும் விலை திருத்தத்திற்கான பரிந்துரைகள் ஏற்கனவே நிதியமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெலிகமோ பெலேன பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 8 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட 4 வீடுகள் அண்மையில் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் அவர் குறித்த வீடுகள் அவற்றிலும் இருக்கவில்லை. இந்த நிலையில் மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்கும் வகையிலான பயண தடையையும் விதித்திருக்கும் நிலையில் இன்று அவர் தனது சட்டத்தரணிகளுடன் சரணடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்டு 3 அரசியல் கட்சிகள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் 19 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கண்டி, கொழும்பு, ஹம்மகா, ரத்னபுரி, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் 8, 9, 13, 15, 16ஆம் தேதிகளில் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் எதிர்வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடையும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கல்விக் கொள்கை மாற்றத்திற்காக கல்வி சபை ஒன்றை அமைப்பதற்கு தயாராகியுள்ளதாக பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய கல்வியற் கல்லூரியில் மேகுடியில் அமைந்துள்ள கல்வி தலைமைத்துவ அபிவிருத்தி மற்றும் முகாமைத்துவ பீடத்தின் கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கல்வித்துறையில் தொழில் திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துதல் என்பனவே கல்வி சபையை அமைக்கும் அடிப்படை நோக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய சிறந்த இயலுமை மிக்க மற்றும் வளமானவர்களை உருவாக்குவது அவசியமாகும் என பிரதமர்
பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 2009 ஆண்டில் கல்வி நிர்வாக சேவையில் இணைந்து கொண்ட அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் புதிய கல்வி அமைச்சர் ஹரணியின் பதவியேற்பின் பின்னர் கல்வித்துறையில் பல மாற்றங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் 1 மற்றும் 6ஆம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது. ஆனால் 10ஆம் தர பாட முறைமை பகுதியளவில் மாற்றப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய முதலீடுகளுக்கு கணிசமான நிதி வருமானத்தை வங்கி வழங்குவதாக பொய்யாக கூறும் மோசடி விளம்பரங்களுக்கு எதிராக இலங்கை மத்திய வங்கி கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த ஏமாற்று விளம்பரங்கள் பொதுமக்களை தவறாக வழிநடத்த மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் படங்களை தவறாக பயன்படுத்துகின்றன என்பதனை இலங்கை மத்திய வங்கி எடுத்துக்காட்டியது. டிஜிட்டல் தளங்களில் தோன்றும் இந்த பொய்யான விளம்பரங்கள் மத்திய வங்கி ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யும் நபர்களுக்கு பெரிய தொகையை செலுத்துவதாக தவறாக கூறுகின்றனர். எனவே இது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை எச்சரித்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஆதரவு அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அரசு வைத்தியர்களின் சம்பளம், மேலதிக வேலை நேர கொடுப்பனவு, விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொழில் புரிவதற்கான கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது உங்களை போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினால் அது சிறப்பானது என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணிலிடம் குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்பாடுகளுக்கு பூரண ஆதரவளிப்பதாக ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்திலால் ரட்னசேகரவுக்கும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலானது நேற்று திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆளுநரிடம் மருத்துவ சங்கத்தினர் எடுத்துக் கூறினர். இவர்களின் கோரிக்கைகளை செவிமடுத்த ஆளுநர் வைத்திய சேவை உயர்தரத்தில் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கும் சுகாதாரத்துறையினரின் நலன்களை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஆளுநர் கூறினார். இதன்போது ஜப்பானிய உதவியின் கீழ் யுனிசெஃப் ஊடாக சுகாதார அமைச்சுக்கு வழங்கப்பட்ட லொரி ஒன்று கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவினால் அம்பாறை பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சந்திப்பில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் DACN தலங்கம, ஆளுநரின் செயலாளர் JS அருள்ராஜ், கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் HMWG திசாநாயக்க, மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் GEM கோஸ்தா மற்றும் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். மனிதச்சங்கள் மீட்கப்பட்டு நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்டு அரியாலை சிட்டுப்பாத்தி மயானத்தில் கடமைக்காக நிறுத்தப்பட்ட போலீசார் மின்னொளி வசதிகளின்றி இருளில் தங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அண்மையில் சித்திபாதி மயானத்தில் தகன மேடை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதியும் குறித்த பகுதியை பார்வையிட்டு சென்றார். குறித்த பகுதியின் பாதுகாப்புக்காக இரு போலீசார் 24 மணித்தியாலமும் பாதுகாப்பு கடமையில் உள்ள நிலையில் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் இன்றி இருளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. போலீசார் மயானத்தில் உணவு உண்பதிலிருந்து தமது அன்றாட செயற்பாடுகளை இரவு நேரங்களில் மேற்கொள்வதற்கு மின் விளக்கு இன்மையால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறித்த விடயம் தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது குறித்த விடயம் தொடர்பில் தாம் அவதானம் செலுத்துவதாக தெரிவித்தார். காலத்திற்கு ஏற்ற நிறுவன கட்டமைப்பை உருவாக்க இலங்கை சுங்கத்திற்குள் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025 பாதோடு மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற
கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். சுங்கத்தின் செயல்திறமை, மோசடி, ஊழல் மற்றும் பொதுமக்களிடையே காணப்படும் அதிருப்தி குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதற்கு தீர்வாக திணைக்கள செயற்பாடுகளை விரிவுபடுத்த, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. திணைக்களத்திற்கான புதிய மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன், இலங்கை சுங்கத்தில் காணப்படும் முறைகேடுகள் அகற்ற கடுமையான சட்டங்களை வகுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மனிதவள முகாமைத்துவம், புதிய ஆட்சேர்ப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியை துரிதப்படுத்துவது குறித்து இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். கடந்த ஆண்டு சுங்கமடைந்த வருமான இலக்குகளை ஜனாதிபதி பாராட்டியதுடன், இந்த வருட வருமான இலக்கை அடைய சுங்க திணைக்களம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. ஹம்பாந்தோட்டை சூரியவிவு வீரிய கிராம பகுதியைச் சேர்ந்த தாயும் அவரது 5 வயது மகனும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அருகிலுள்ள வீட்டில் பதிக்கப்பட்டிருந்த அங்கீகரிக்கப்படாத மின்சார வடத்தில் சிக்கி இருவர் உயிரிழந்துள்ளதாக சூரியவிவ போலீசார் கூறியுள்ளனர். இறந்த குழந்தை தனது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிற்கு குழந்தைகள் பயன்படுத்தும் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த போது அங்கீகரிக்கப்படாத மின்சார வடத்தில் சிக்கியதாகவும், தனது மகளை காப்பாற்ற சம்பவ இடத்திற்கு விரைந்து தாய்க்கும் மின்சாரம் தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 38 வயது தாயும் 5 வயது மகனும் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சூரியவிவ போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். வத்தளை உஸ்வதகேயாவு பகுதியில் அமைந்துள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து சந்தையில் வெளியிடுவதற்கு தயாராக இருந்து மனித பாவனைக்கு தகுதியற்று கோதுமை மாவின் கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த கோதுமை மா இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த தகவலின் பிரகாரம் வத்தளை உஸ்வதகேயாவ களஞ்சிய சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 750 தொன் கோதுமை மாவு கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் மது அருந்திய நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் சஜீவன் அமரசிங்க தெரிவித்துள்ளார். சுயநினைவற்ற முடிவுகள் மற்றும் சமூக பிரச்சினைகள் காரணமாக மக்களுள் தவறான முடிவுகளை எடுக்கும் எண்ணங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது குறிப்பாக 15 முதல் 19 வயதிற்குள் உள்ள இளைஞர்களை அதிகமாக பாதிக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தவறான முடிவுகள் தொடர்பில் பொறுப்புடன் செய்தி அறிக்கையிடல் என்ற தொனிப்பொருளில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களை தெளிவூட்டும் செயல் அமர்வில் உரையாற்றிய அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். உலகளவில் ஆண்டுக்குள் 7 லட்சம் பேர் தவறான முடிவுகளினால் உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும், இலங்கை உலக தரவரிசையில் 2ஆம் நிலைக்கு அருகில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டில் மட்டும் 1909 பேர் தூக்கிட்டு தவறான முடிவை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இலங்கையில் ஒவ்வொரு 1 லட்சம் மக்களில் 14 பேர் தவறான முடிவை மேற்கொள்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுவாகவே ஆண்களில் தவறான முடிவை மேற்கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் தனியாக வாழும் மக்களிடையே தவறான முடிவை மேற்கொள்ளும் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. திருமணமானவர்களிடையே இது குறைந்துள்ளதாக ஆய்வுகள் காண்பிக்கின்றன. சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் மத்தியில் இந்த சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த 3ஆம் தேதி மதுபானம் பாவித்துவிட்டு சாரத்தியத்தில் ஈடுபட்ட வேளை யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த வழக்கினை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாமல் தடுப்பதாக கூறி யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளார்.
இருப்பினும் அந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் அவருக்கான தண்டப்பணமாக 25,000 ரூபாய் அறவிடப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். லஞ்சம் பெற்ற குறித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜானி விழுந்தான்குளம் பாடசாலை மாணவியொருவரும் ஆசிரியரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, முல்லைத்தீவு யானை விழுதான்குளம் பாடசாலைக்கு நேற்றைய தினம் அதே பகுதியில் வசிக்கும் மாணவியொருவர் வீட்டிலிருந்து தண்ணீர் கொண்டு சென்றுள்ளார். அதனை சக 3 மாணவிகள் நீரை அருந்தியுள்ளனர். தண்ணீரை குடித்த மாணவிகள் வாந்தி எடுத்துள்ளனர். அதனை அடுத்து குறித்த விடயம் ஆசிரியர் ஒருவருக்கு தெரியப்படுத்தப்பட்டதனை அடுத்து குறித்த மாணவி தண்ணீர் போத்தலை சோதனை செய்து பார்த்தபோது போதைப்பொருள் வாசனை வீசியுள்ளது. அதனை அடுத்து குறித்த மாணவியை ஆசிரியர் தாக்கியுள்ளார். இதனால் குறித்த மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆசிரியரின் தாக்குதலுக்கு இலக்கான மாணவி வீட்டிற்கு சென்று தந்தையிடம் முறையிட்டதனைத் தொடர்ந்து பாடசாலைக்கு விரைந்த தந்தை குறித்த ஆசிரியரை சரமாரியாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான ஆசிரியரும் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.